ரோடு இனிமேல் ரோடு பயங்கரமாக ரோடு ஸ்டார்ட் ஆக போகுது. இது ஒரு கிராமம் மாடுறேங்க. டயர் வேற பஞ்சர் ஆயிடுச்சா? Yes, 2 kilometers. ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். தமிழ்நாட்டின் சொர்க்க பூமி தெங்கு மரகடா அங்கே தான் போயிட்டுருக்கோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கீழ்பவானி அணை. தமிழ்நாட்டின் தனித்தீவு தெங்கு மரகடா மிகவும் அடர்ந்த காட்டுக்குள்ளே தான் நம்ம பயணம் பண்ண போகிறோம். போய் தான் பார்க்கணும். அதான் ஃபஸ்ட் டைம் நாம் போகிறோம். எங்களுக்கு வாய்ப்பு கிடச்சிருக்கு இந்த டைம் போகிறதுக்காக. பட் இப்போ நம்ம பவானி சாகர் டேம் வந்து நெருங்கிட்டோம். கடந்து தான் நம்ம அங்கே போயாகணும். தொடர்ந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பல சுவாரஸ்யமான தகவலாம் கிடைக்கும்னு நினைக்கிறேன். போய் பார்த்தா தான் தெரியும். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய சேனல் பார்த்தீங்கன்னா வசந்த் ஜாக் விலாக்ஸ். நான் வந்து வசந்த். கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து பவானி சாகர் ஆக்சுவலாக பூங்கா. இதை கிராஸ் பண்ணி நம்ம போயாகணும். பட் ரொம்ப இடமெல்லாம் மாறிடுச்சு. சூப்பராக இருக்குது. ஹைவேஸ்லாம் பாருங்கள் பக்காவாக போட்டிருக்காங்க. இதை கடந்து தான் நம்ம பார்த்திங்கன்னா அந்த தெங்குமாடா அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு நம்ம போயாகணும். பஸ் ரூட்டில் எப்படின்னு தெரியல. டிஸ்கிரிப்ஷனில் கண்டிப்பாக நான் கொடுக்குறேன். கேட்டுட்டு என்னென்ன டைமுக்கெல்லாம் போவோம் அப்படின்ட்டு. கீழ்பவானி அணை பூங்கா பவானி சாகர். தண்ணியே இல்லை, ட்ரை ஆயிடுச்சு. இங்கே நாங்கள் ஏன் போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஆதிக்கருவணராயர் கோவில் இருக்குது. தெங்கு மரடாவுக்கு ஒரு 7-8 கிலோமீட்டருக்கு முன்னாடியே உப்புளி நாயக்கர் சமூகத்தினரோட குலதெய்வம் தான் அந்த கோவில் இருக்குது. பட் அங்கே பார்த்தீங்கன்னா திப்பு சுல்தான் கட்டிய ஒரு பாலமும் இருக்குது. அதையும் போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி தான் போயிட்டுருக்கோம். பட் கண்டிப்பாக வீடியோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக பாருங்கள். பட் அடர்ந்த வனப்பகுதிகளில் தான் போயாகணும். பட் பொதுமக்களுக்கெல்லாம் நம்மளுக்கெல்லாம் அனுமதியே கிடையாது தான். பட் கோவில் அங்கே இருக்கிறனால பார்த்திங்கன்னா மாசி வந்து பண்டிகை கொண்டாடுறதுனால அங்கே வந்து அலோவ் பண்ணுறாங்க. அதை கேள்விப்பட்டு தான் ஒரு வருடமாக வெயிட் பண்ணிட்டுருந்தோம். பட் அதுக்காக தான் இப்போ கிளம்பி போயிட்டுருக்கோம். உள்ளே போய் பஸ் இருக்குமா தெரியல. சரி பார்க்கலாம். ஏதோ லாரி ஏறி பிடிச்சி போக வேண்டியதாக. வந்தால் லாரி டெம்போ இது வந்தாங்கன்னா மக்கள் ஏற்றிட்டாங்கன்னா பரவாயில்ல. அந்த கோவிலுக்கு போகிறதுக்காக தான் பார்த்திங்கன்னா மக்கள் வண்டியில் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. ஒரு நாளைக்கு 100 வண்டி தான் அலோடுன்னு சொல்லியிருக்காங்க. 3 நாளைக்கு. ஒரு நாள் முடிஞ்சது. இன்றைக்கி 2வது நாள். மக்கள் கூட்டமாக நிறைய இருக்குது. சத்தியமங்கலம் புலிகள் காப்பகம் ஆக்சுவலாக டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டு. பட் அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ கெடுபிடி. ஒரு கேரி பேக் கூட உள்ளே கொண்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. போட்டிருக்கு பார்த்தீங்களா சத்தியமங்கலம் புலிகள் காப்பகம். இங்கேருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா தெங்கு மரடாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா செக் போஸ்ட்டு, ஃபஸ்ட்டு செக் போஸ்ட்டு. இதை கடந்து தான் நம்ம போயாகணும். நார்மல் டேஸ்லேயே பார்த்திங்கன்னா பஸ்ஸு பவானி சாகரில் இருக்குது. அந்த டைமிங் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஏன்னா கன்ஃபார்ம் பண்ணி தான் கொடுக்கணும். கண்டிப்பாக வனத்துறையினருக்கு நன்றி சொல்லி தான் ஆகணும். பட் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க. இல்லைனாலும் நம்ம மக்கள் சும்மா இருக்க மாட்டாங்க. கவர்ஸு, கேரி பேக்கு, பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் கொண்டு போய் போட்டுருவாங்க. இந்த போர்டில் பார்த்திங்கன்னா தேவையில்லாத ஆட்கள்லாம் உள்ளே விட மாட்டாங்கன்னு தான் போட்டிருக்கு. பட்டு இங்கேருந்து தெங்கு மரடா ஸ்டார்ட் ஆகுது. 25 கிலோமீட்டர் நம்ம பயணம் பண்ணணும். அடர்ந்த வனப்பகுதி தான். இதில் தான் தொடர்ந்து நம்ம வீடியோ ஸ்டார்ட் ஆக போகுது ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உப்புளி நாயக்கர் சமூகத்தின் திருவிழாங்கிறனால போக்குவரத்து துறை வந்து தமிழ்நாடு அரசு போக்குவரத்து துறையும் வனத்துறையும் சேர்ந்து பஸ்ஸு ஃப்ரீயாக தான் விட்டுருக்காங்க. இந்த பேருந்தில் தான் நம்ம பயணம் செய்ய போகிறோம். இல்லை தலைவர் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம்.
உள்ள ஓட்டுநர் பார்த்தீங்கன்னா நம்ம எங்கேயோ தெரிஞ்சவர் மாதிரி தான் இருந்தார். பட் அவர் நம்பர்லாம் வாங்கிட்டேன். பட் ரொம்ப க்ளோஸாக பார்த்த மாதிரி தான் இருக்குது. பட் அவரோட ஃபேஸ் ஞாபகம் இருக்குது. பட் எங்கே பார்த்த ஞாபகம் இல்லை. முன்னாடி வந்து உட்காருங்கன்னு சொல்லியிருந்தார். முன்னாடி போய்ட்டு நான் தம்பி ஒருத்தர் உட்காந்த பையன், அவனை தூக்கி நம்ம மடிமேலே உட்கார வச்சு நம்ம உட்காந்து வீடியோ எடுக்கிறது ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நம்ம உள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். தெங்கு மரகடா ரிசர்வ் ஃபாரஸ்ட் உள்ளே போயாச்சு. வீடியோ எப்படி இருக்குன்னு தெரில. வழியில் போகிற வழியில் ஏதாவது மான்கள், புலிகள், யானைகள்லாம் இருக்கான்னு பார்ப்போம். பட் நம்ம கண்ணுக்கு தெரியுதான்னு தெரியல. பவானி மலைங்க, எல்லா பக்கம் சுற்றி மழை பெஞ்சிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக வீடியோ சூப்பராக இருக்கும். பட் அங்கே இருக்க மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இயர் வந்து வெளியே அனுப்புகிறதா சொல்லிகிட்டு இருக்காங்க. புலிகள் வந்து அதிகமாகிடுச்சு, இது வந்து சரணாலயமாக மாற்றுறதாக. இங்கே டிரைவரை நான் சொன்னார், இங்கே ரோடு இருக்குங்க, அதுக்கப்புறம் இருக்காதுன்னு சொல்லியிருக்காரு. போய் பார்த்தா தெரியும் எவ்வளோ தூரம் போகணும் அப்படின்ட்டு. இது வந்து பவானி சாகரோட அணைக்கட்டுக்கு பின்னாடி சைடு. ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இங்கே மீன் தான். இங்கே இருக்க மக்களுக்கு உண்டானது எல்லாமே பார்த்திங்கன்னா மீன் பிடித்தல் தான். அதை வச்சு தான் இங்கே வியாபாரம் பண்ணிகிட்ருக்காங்க. பட் இயற்கை விவசாயம் போகிற வழியெலாம் நிறையா பார்த்தோம். பட் மல்லிகை பூ தான் நிறையா விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க. தெரியுது பார்த்திங்களா, இதுதான் பவானி சாகரோட பின்புறம். இங்கே யானைகள்லாம் தண்ணி குடிக்க வரும்னு சொல்லியிருக்காங்க. பட் நம்ம ஈவினிங் திரும்ப வரும்பொழுது இருக்குமான்னு தெரியல, அதையும் பார்க்கலாம். வீடெல்லாம் பார்த்துக்க ரொம்ப இதாக தான் இருக்குது. இங்கே ஒரு பஸ் ஸ்டாப்பு, இங்கே வந்து மக்கள் ஏறினாங்க. இங்கேருந்து ஒரு 4-5 பேர்த்து ஏற்றிட்டு தான் இங்கேருந்து பஸ்ஸு கிளம்புது. இந்த பஸ் பார்த்திங்கன்னா ரெகுலர் பஸ் கிடையாது. இந்த பண்டிகைக்காகவே இந்த பஸ்ஸை வந்து விட்டுருக்காங்க. அந்த வீடியோ எவ்வளோ தூரம் எடுக்க முடியும்னு தெரியல. முடிஞ்ச வரைக்கும் நம்ம எடுப்போம். கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். திரும்ப நான் தான் சொல்லிகிட்டு இருக்கேன். இதில் இருந்தால் ரோடு இனிமேல் ரோடு பயங்கரமாக ரோடு ஸ்டார்ட் ஆக போகுது. செக் போஸ்ட் ஆஃபீஸு. செக் போஸ்ட் ஆஃபீஸ் கீழே பார்த்தீங்கன்னா குழி பறிச்சுட்டு இருந்தாங்க வேலைக்கு மாதிரி. அது யானைகள் சப்போஸ் வந்துட்டால் அவங்க பாதுகாத்துக்கிறதுக்காக. ஆப்போசிட்டில் இருக்கிற போர்டில் பார்த்தீங்கன்னா அந்த புலியோட படம் வரைஞ்சி அதில் ஒன்று போட்டிருந்தது. புலிகள் சிறுத்தைகளை விட மனிதனே கொடூரமான விலங்குகள் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அது உண்மையை தான் நினைக்கிறேன். இல்லை, இவ்வளோ சிரமத்தை வண்டி ஓடுற முழுக்க நன்றி சொல்லணும். உண்மைதான். இல்லை, மக்கள் அதிகமாக பயன்பாடு இல்லாதனால அப்புறம் அப்படி தானே இருக்கும். கண்டிப்பாக ஃபுல்லாக ஆஃப் ரோடு தான். பட் பாதையே கிடையாது, ரொம்ப பள்ளமாக இருக்குது. பட் நேற்று தான் ரொம்ப நிறைய மழை சொல்லிட்டு இருந்தாங்க. அவ்வளோ மழை பெஞ்சிருக்கு. பட் மழை பெஞ்ச தடமே கிடையாத மாதிரி இருக்குது. அவ்வளோ ட்ரை ஆகிடுச்சு ஒரே நாள்லேயே. அடிக்கிற வெயிலுக்கு ஆக்சுவலாக மார்ச் மாதம் இப்போ ஸ்டார்டிங்லேயே இப்படி இருக்குது. பட் ரொம்ப அந்த மரமெல்லாம் ரொம்ப வறண்டு போயிடுச்சு தண்ணீர் இல்லாதனால. உள்ள விலங்குகள்லாம் பார்த்திங்கன்னா ஈவினிங் டைமில் இந்த தடத்துலேயே வந்து நின்றுருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போகிற வழியெல்லாம் யானையோட சாணம் எல்லாமே நிறைய இருந்தது. அதையும் பார்க்க முடியுது நம்மளால். நாம் ஒரு 2 வீலர் இருந்தால் போதும், சும்மா அப்படியே 100-200 கிலோமீட்டரில் பறக்கிற ரோட்டில். பட் இங்கே சாலையே கிடையாது. இருந்தாலும் இங்கே மக்கள் வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. கண்டிப்பாக வனத்துறையினரும் நம்ம பாராட்டணும். ஏன்னா மக்கள் நலனுக்காக தான் வந்து அவங்களும் போராடிட்டு இருக்காங்க. இந்த விலங்குகள் அதிகமாகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள், பயங்கரமாக இருக்குது. தடமே இல்லை, ஆஃப் ரோடு தான். அது ரோட்டையே காணும். இங்கே நடக்கிற பண்டிகையினால் வந்து தினமும் 100 வண்டி தான் ஒரு நாளைக்கு அலோடுங்கிறதுனால உள்ளே போன வாகனமெல்லாம் திரும்ப வந்துட்டுருக்கு. ஒவ்வொன்றா நம்பர் போட்டு கொடுத்துட்றாங்க. 1லேருந்து 100 வரைக்கும் ஒவ்வொரு வண்டிக்கு நம்பர் போட்டு கொடுத்துட்றாங்க. வண்டி நம்பர் நோட் பண்ணிக்கிறாங்க, ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க, வீடியோ எடுக்கிறாங்க. ஏகப்பட்டது நடந்துட்டுருக்கு. ஏன்னா ரிசர்வ் ஃபாரஸ்ட் கண்டிப்பாக பதில் சொல்லி ஆகணும் மக்களோட உயிருக்காக, நலனுக்காக. ஒரு கிராமத்துக்காக பார்த்தீங்கன்னா இங்கே ஹெச்டி லைனே டவர் போயிட்டுருக்கு. பார்த்தீங்களா, வீடியோ ஃபுல்லாகவே பார்க்கலாம் நீங்கள். அந்த எவ்வளோ பெரிய ஹெச்டி லைன் டவர் போயிட்டுருக்கு பாருங்கள். உள்ளானயமாக பவர் யூனிட் இருக்குன்னு நினைக்கிறேன். உள்ளே போய் பார்க்கலாம். ஏன்னா இவ்வளோ பெரிய பவர் போகுது அப்படின்னா இங்கேருந்து ஆக்சுவலாக கொடநாடு, தாளவாடி, திம்பம் அந்த சைடெலாம் போகிறதுக்காக இந்த டவர் கூட போகலாம். பட் அங்கே சர்க்கியூட் பவர் வேணும்ல, அதுக்காக. ரோடு ரொம்ப டேமேஜுங்க. நீங்கள் கண் கூட பார்க்கலாம். வீடியோ பாருங்கள், சும்மா சேக்காய் தான் வரும். பட் அது யாரும் திட்டிடாதீங்க, என்னடா இப்படி வீடியோ எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்ட்டு.
இப்போதான் 3ஆவது வண்டியே போகுது. இப்போதான் 3ஆவது வண்டி வெளியில் போகுது. கோயிலுக்கிட்ட எல்லாம் விட மாட்டாரு. அது கிட்டே விட்டுட்டு வந்துருவாரு. அங்கே டெம்போல நம்ம ஏறோம். இது வரைக்கும் ஒரு விலங்குகள் கூட பார்க்க முடியல. இதுக்கு மேலே ஏதாவது பார்ப்போமான்னு பார்க்கலாம். பட் ஏதாவது மான்கள்னாச்சும் கண்ணில் சிக்குமான்னு தெரியல. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சில மரங்கள் மட்டும் பார்த்திங்கன்னா இப்போது இந்த டைமில் மரம் தலையிறதுனால கொஞ்சம் பசுமையாக இருக்குது. மற்றதெல்லாம் இந்த புட்கள் எல்லாமே அப்படியே ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு. விலங்குகள்லாம் ரொம்ப கொடுமை தான். அதனால தான் பார்த்திங்கன்னா கிராமத்துலேருந்து வெளியே வரதுக்கு ஆரம்பிச்சிது தண்ணீரை தேடி. தெரியுதா? முன்னாடி பாருங்க, நாங்கள் நிற்கிது பாருங்க. பார்த்துட்டியா? வெரி குட். எப்படியோ ஃப்ரெண்ட்ஸ், வந்ததுக்கு ஒரு மான் கூட்டத்தினாச்சும் ஒரு 10 மான் பார்த்துட்டோம். அதுவே ஒரு சந்தோஷம். இந்த தெங்குமராடா காட்டுக்குள்ளே வந்து மான்கள் பார்த்ததே ஓகே, பரவாயில்ல. அடுத்து வேறு ஏதாவது கண்ணுக்கு தெரியாதுன்னு பார்ப்போம். யாரெல்லாம் அந்த ஊருக்கு போயிருக்கீங்க, பட் யாரெல்லாம் அந்த ஊருக்கு போக போகிறீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள், தெரிஞ்சுக்குவோம். பட்டு போகிறது ரொம்ப ரிஸ்க்கு தான். பட் அனுமதி இல்லாமல், வனத்துறை அனுமதி இல்லாமல் நம்ம போகவே முடியாது. அப்படி போனாலும் உள்ளூர் மக்கள் யாராவது தெரிஞ்சவங்க இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும் தான் விடணும். அதுவும் ப்ராப்பர் ரீசன் சொன்னால் மட்டும் தான் உள்ளே அலோவ் பண்ணுறாங்க. பட் அங்கே ஸ்டார்டிங்லேயே பார்த்துருப்பீங்க, ஃபுல் செக்கப் பண்ணி தான் உள்ளே அனுப்புகிறாங்க. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வண்டியாக, ஒவ்வொரு வெஹிக்கிளாக, ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பீப்புள் எல்லாமே செக் பண்ணி தான் உள்ளே அனுப்புகிறாங்க. அவ்வளோ செட் பண்ணுறாங்க. பட் அந்தளவுக்கு ஸ்ட்ரிக்டாக இல்லைனாலுமே நம்ம மக்கள் சும்மாவும் இருக்க மாட்டாங்க. ஏன்னா இங்கே ரோடு போடாத காரணம் அதாக கூட இருக்கலாம். ரோடு போட்டால் அவங்க பாட்டுக்கு வருவாங்க, போவாங்க. என்னென்ன டைம் வனவிலங்குகள் வெளியே இருக்கணும் தெரியாமல் போயிடும்ல, அதுவும் ஒரு காரணமாக கூட இருக்கலாம். அப்படியே நேராக பாருங்கள், முன்னாடி எவ்வளோ மலைகள் பாருங்கள், மேற்கு தொடர்ச்சி மலைகள் பிரம்மாண்டமாக அப்படி கம்பீரமாக நிற்கிது. அதுவே செம்ம ஹைலைட்டு. இந்த மலைகள்லாம் இல்லைன்னா நம்ம இருப்போமான்னு தெரியல. பட் இந்த மலைகள்லாம் தான் நம்மளை காப்பாற்றிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஆறு ஒரு 3 இடத்துல வரும்னு நினைக்கிறேன். நான் சின்ன வயசில் வந்தது. அப்புறம் என்ன கொடுத்தது அப்ப பெரிய தட்டியில இருந்து ஒரு 3 வரும். சின்ன வயசுல ஞாபகம் ஓட வந்து 3 வரும். 2 months 3 months போல இருந்தால் தண்ணி ஃபுல்லாக போயிருந்துருக்கோம். ட்ரை ஆயிடுச்சு. அங்கே இருக்கு, அங்கே ஆறு போயிட்டு இருக்கு. வந்து திப்பு சுல்தான் கட்டிய பாலம் ஒன்று இருக்கு. சின்ன வயசுல இல்லை, அதை பார்க்கறதுக்காக தான் போயிட்டு இருக்கோம். மாயாக தான் குளிப்போம். நாலு 5 மணிக்கு குளிப்போய் குளிக்க வச்சு நம்ம குழம்பு
வாகனங்கள் உள்ள அனுமதியே இல்லைன்னு சொல்கிறீங்க வீடியோவில், இவ்வளோ வண்டி போயிட்டு வந்துட்டுருக்குன்னு சொல்லி கேட்கலாம். பட் என்னென்னா இப்போ நடக்கிற பண்டிகை திருவிழா முன்னிட்டு தான் இவ்வளோ வாகனம் போயிட்டுருக்கு. ஆதிக்கருவனராயர் அந்த கோவிலுக்கு தான். அந்த உப்பிலி விநாயகர் சமூகத்தின் மக்கள் பார்த்திங்கன்னா அவங்க கிடா வெட்டுறது, பூஜை பண்ணுறது எல்லாமே இந்த மாசி மாதம் தான் பண்டிகை. நடுவில் அமாவாசைக்கும் வந்து வருவாங்களாம்மா. அமாவாசை பௌர்ணமி கூட கூட்டம் குறைவாக தான் வரும். ஆனால் அமாவாசைக்கு நிறைய பேர் வருவாங்கன்னு சொல்லி உள்ளே வந்து பஸ்ஸில் சொல்லிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அந்த வாகனம் தான் திரும்ப ரிட்டன் போயிட்டுருக்கு. இங்கே ட்ரஸ்ட்டு இது ஒரு ஆறு. இந்த கல்லுல இவ்வளோ தண்ணி போயிட்டு அது போடும்போது ஆமாம், மழையில தான் சின்ன சின்ன கல்லெல்லாம் அரிச்சு போய் மேலே பட்டு ஆயிடுச்சு. அழகா இருக்கு. இல்லை மாயாருங்க இல்லை சும்மா காட்டா இருக்கு. இல்லை மாயார் அந்த பக்கம் இருக்கு. அது இல்லை, அங்கே தான் கோயிலுக்கு அந்த பக்கம் தான் இருக்கு. அதான் கிளை வாய்க்கால் மாதிரி அங்கங்கே பிரிக்கிறது எல்லாமே. மாசிமகம் பொங்கல் திருவிழான்னு தான் போட்டிருக்குப்பா. பெரிய குமார பாருங்க. திருச்சியா பள்ளத்துல எல்லாம் வர முடியாது, அங்கேயே நினைக்க வேண்டியது. அதனால அங்கேயே எடுத்துக்கோ, மேலே எடுத்துக்கோங்க. இது ஒரு கிராமம் மாட்டுறேங்க. செக் பண்ணிட்டு தான் விடுவாங்க மறுபடியும். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்திங்கன்னா கிராமம் இல்லை, இது வந்து ஒரு இபி ஆஃபீஸு, எலக்ட்ரிசிட்டி, டிஎன்இபி.
ஓடு தான் போட்டிருக்காங்க. பழைய காலத்து வீடுகள் தான் எல்லாமே. பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், பார்க்கவே சூப்பராக நல்லா இருக்குது. இந்த ஈபி ஆஃபீஸ்க்கு பின்னாடியே ஒரு தர்கா இருக்குது. இங்கே எப்போ பண்டிகைன்னு தெரியல, பட் இதுக்கும் அலோவ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து அந்த முஸ்லீம்கள் பண்டிகை வரும்பொழுது இங்கே அலோவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் இருக்குது. ஸ்ரீ ஆதிகருவணராயர் கோவில், பொம்மதேவி கோவில், உப்பிலி நாயக்கர் சமூகத்தினோட கோவிலோட பண்டிகை தான் இப்போ நடந்துட்டுருக்கிறதுக்காக தான் நம்ம போயிட்டுருக்கோம். பட் இதுக்கப்புறமும் தெங்குமரடா வரணும் அப்படின்னா அதுக்கு எப்படி டைம் கிடைக்குன்னு தெரில, எங்களுக்கு அனுமதி கிடைக்குமான்னு தெரியல. முடிஞ்ச வரைக்கும் எங்களுக்கு இறக்கி விட்டதுக்கப்புறம் நம்ம முடிஞ்ச வரைக்கும் அங்கே கவர் பண்ணுவோம். திரும்ப ஒரு நாள் வந்து நம்ம பர்மிஷன் கேட்டு தெங்குமரடா வரைக்கும் போயிட்டு நம்ம வந்து அந்த பஸ்லேயே போக்குவரத்து பயணம் பண்ணிவிட்டு அந்த வீடியோ போடுவோம். பட் இங்கே டிரைவர் சார் என்ன சொன்னார்னா, இங்கே வந்து இறக்கி விட்டுருவாங்க. பட் இங்கே வந்து ஈச்சர் வண்டியும் அந்த தோஸ் வண்டி ரெடி பண்ணியிருக்காங்க. அரசு போக்குவரத்து வந்து இறக்கி விட்டதுக்கு அப்புறம் நம்ம அந்த வண்டி பிடிச்சி தான் உப்பிலி நாயக்கர் கோவிலுக்கு போகணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருக்கோம். நம்ம இந்த இப்போ இதை ஒரு பார்ட்டை வச்சுக்குவோம். அடுத்து இன்னொரு பார்ட் வீடியோவில் சந்திப்போம். ஏன்னா வீடியோவில் ரொம்ப லென்த்தியாக போகும், அதனால் வந்து அடுத்த பார்ட்டில் பார்க்கலாம். கம்மியாக தான் இருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, நம்மளை இங்கே இறக்கி விட்டுருவாங்களாமா. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஈச்சர் வண்டி, தோசை வண்டி ரெடி பண்ணியிருக்காங்க. அதில் தான் நம்ம போயாகணும் கோவிலுக்கு. ஆதிகருவணராயர் கோவில், பொம்மதேவி கோவிலுக்கு தான் போகணும். பட் இங்கேருந்து ஒரு 7-8 கிலோமீட்டர் போனோன்னா தான் நம்ம தெங்குமரடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிராமத்துக்கு போக முடியும், அந்த அழகிய கிராமத்துக்கு. பட் நம்மளை அலோவ் பண்ண மாட்டாங்க. பட் டைம் கிடச்சின்னா அங்கே இருக்க மாயாறு வரைக்கும் வேணால் நம்ம போகலாம் பஸ்ஸில். அது டைம் கிடச்சா அடுத்த வீடியோவில் ஒரு நாள் போய் அதையும் நம்ம வீடியோ போடுவோம். ஓகே, ஆக்சுவலாக இப்போ வீடியோ ரொம்ப லென்த்தியாக போகிறனால இப்போ பார்ட் 1 பார்ட் 2 போடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குது. ஆக்சுவலாக இங்கேருந்து கோவில் வந்து அடுத்த பார்ட்டில் வீடியோ போடுவோம். கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் அடுத்த வீடியோவில் பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் 2 லிங்க்குமே கொடுக்குறேன். ஃபஸ்ட் பார்ட், செகண்ட் பார்ட் லிங்க்கும் கொடுக்குறேன். கண்டிப்பாக பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இறக்கி விட்டுட்டாங்க. பட் வாகனங்கள் தயாராக இருக்குது, நம்ம இறங்கி அதில் போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருக்கோம். ஏதாவது குறைகள் இருந்தால் கூட சொல்லுங்கள். பாருங்கள், அந்த மலைகள் பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குது. தெங்குமரடானா தெங்குமரடா தான். யார் யார் போக போகிறீங்க, யார் யார் போக விரும்புகிறீங்களா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரோடு தான். வண்டி ஆடிச்சுன்னா நிற்க முடியாது, நடுவில் உட்கார்ந்தாலும் பரவாயில்ல.